இந்த இளதலைகளை படிக்கும்போது தான்டா பாய்ஸ் நம்ம வந்து லேக் ஆகும். ஏன்னா அது அது என்ன கான்செப்ட்னே புரியல. எந்த இது என்ன இலை எங்கேன்னு சம்மந்தம் இல்லாமல் நம்ம முன்னோர்களை கேட்டாவே தெரியாது. ஒரு இலை எடுத்து இது என்ன முன்னோர்கள்னு கேட்டால் எப்படிடா தெரியும்? அதுதான் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக டாக்டர் டான் டாக்டர் இந்திரஜித் நீங்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது கூட எனக்கும் ரொம்ப டஃப் கொடுத்தது வந்து பாட்னினே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா செடிகளையும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா ரோட்டோரமாக நடக்கும்போதும் சரி, இல்லை வீட்டில் இருக்க கார்டன், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடி தோட்டம், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களில் டாக்டர் இந்திரஜித் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இலை தலை அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் இது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக இந்த ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபேமிலிஸ், இந்த ஃபேபேசியே, மேல்வேசியே, சொலனேசியேன்னு வரும்போதே சோழி முடிஞ்சுதுடா சாமி அப்படின்ற மாதிரி தான் போகும் சொலனேசியன்ற பேரை கேட்டதுமே. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் திங் நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரு டயக்ராம் மூலமாக நீங்கள் எப்படி அந்த டெர்மினாலஜியை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு டயக்ராமை பார்க்கும் பொழுதே ஒரு பிளான் ஃபேமிலியோடைய ஃபார்முலாஸை வந்து நீங்கள் எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தான் கனா இன்ஸ்டியூட்டோடைய ஒரு கிரவுண்ட் ரூலாகவே நாங்கள் மார்க் பண்ணி வச்சு பயாலஜியில் உங்களை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்.